முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த். சபாநாயகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடாளுமன்ற தாக்குதல் தீவிரவாதி அப்சல் குருவின் கருணை மனுவை நிராகரிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு பாஜக வலியுறுத்தல். இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிவது இன்று முதல் கட்டாயம். மீறினால் 50 ரூபாய் அபராதம். நடிகர் ரஜினிகாந்த் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதி. உடல் நலமுடன் இருப்பதாக மகள் ஐஸ்வர்யா பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக அதிமுகவை சேர்ந்த டி ஜெயக்குமாரும் துணை சபாநாயகராக தனபாலும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இதையடுத்து அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் டி ஜெயக்குமாரை கையை பிடித்து அழைத்து வந்து சபாநாயகர் ஆசனத்தில் அமர வைத்தனர். பின்னர் பேசிய கேப்டன் விஜயகாந்த், சட்ட அமைச்சராகவும் 4 முறை எம்எல்ஏவாகவும் பணியாற்றியுள்ள ஜெயக்குமார் சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர் என்று கூறினார். எதிர்க்கட்சியினர் தங்களது கருத்துக்களை அவையில் தெரிவிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கேப்டன் விஜயகாந்த், ஜெயக்குமார் நடுநிலையோடு செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தாங்கள் பட்டப்படிப்பு படித்தவர் மட்டுமல்ல, சட்டக்கல்லூரியிலும் பிஎல் படித்துள்ளீர்கள். ஆகவே சட்ட நுணுக்கங்களை தாங்கள் நன்கு அறிந்துள்ளபடியால் சட்டசபை விதிகளின் முறைப்படி நடத்துவீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவமும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த பணியாற்றிய அனுபவம் தங்களுக்கு இருப்பதால் எங்களை போன்ற எதிர்க்கட்சியினருக்கு தாங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சபாநாயகர் டி ஜெயக்குமாருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கும் தனது சார்பிலும் தேமுதிக சார்பிலும் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது சார்பிலும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் திமுக சார்பில் மு.க. ஸ்டாலினும் சபாநாயகர் ஜெயக்குமாரை வாழ்த்தி பேசினர். இதையடுத்து வரும் 3ஆம் தேதி ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்கும் என சபாநாயகர் டி ஜெயக்குமார் அறிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் அறிவித்தார். வளைகுடா நாடான ஏமனில் சிக்கித் தவிக்கும் செவிலியர்களை காப்பாற்றுமாறு மத்திய அரசிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏமன் அதிபர் அலி அப்துல்லா சலே பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினர் நடத்தும் போராட்டத்தால் அங்கு உள்நாட்டு கலவரம் மூண்டுள்ளது. அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்று கேப்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். போரில் ராணுவ முகாம் மற்றும் மருத்துவமனைகளை எதிர்க்கட்சியினர் தாக்கி வருவதால் தமிழகத்தைச் சேர்ந்த செவிலியர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாட்டு ராணுவம் தங்களது சிகிச்சைக்காக இந்த செவிலியர்களை வெளியேற அனுமதிக்கவில்லை என்றும் கேப்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களது உறவினர்களின் கண்ணீரை துடைக்க தமிழக செவிலியர்களை உடனடியாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தாக்குதல் தீவிரவாதி அப்சல் குருவை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. டெல்லி குண்டு வெடிப்பு வழக்கில் தொடர்புடைய தேவிந்தர் பால் சிங், அஸ்ஸாமை சேர்ந்த மகேந்திரநாத் ஆகியோரின் கருணை மனுக்களை நிராகரித்த குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அவர்களது தூக்கு தண்டனையை உறுதி செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி அப்சல் குருவின் கருணை மனுவையும் குடியரசுத் தலைவர் உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. அப்சல் குருவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த கட்சி கூறியுள்ளது. The BJP demands that
The mercy petition should be rejected at the earliest. An action be taken against Mr. Afzal Guru as confirmed by a repeated decision of the apex court. வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே தீவிரவாதி அப்சல் குருவின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற மத்திய அரசு தயக்கம் காட்டுவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ராசாவுக்கு உறுதுணையாக செயல்பட்ட தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் பெஹுராவின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வரும் 3ஆம் தேதிக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கலைஞர் மகள் கனிமொழி, ராசா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் மற்றும் சித்தார்த் பெஹுரா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் பெஹுராவின் ஜாமீன் மனு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அலைக்கற்றை ஒதுக்கீட்டின் போது விதிமுறைகளுக்கு மாறாக நடந்து கொண்ட ராசாவிற்கு பெஹுரா உறுதுணையாக செயல்பட்டதாக கூறி அவருக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து பெஹுராவின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஜூன் 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 30ஆம் தேதி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் நவீன சிகிச்சை பெறுவதற்காக சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணா படப்பிடிப்பின் போது திடீரென்று ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக முதலில் இசபெல்லா மருத்துவமனையிலும் பின்னர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சை மேற்கொண்டார். கடந்த சில நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிறுநீரக கோளாறு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு நவீன டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த் விமானம் மூலம் சிங்கப்பூர் சென்றார். அவருடன் மனைவி லதா, மகள் ஐஸ்வர்யா உள்ளிட்ட உறவினர்களும் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகள் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். அங்குள்ள நேஷனல் கிட்னி பவுண்டேஷன் என்ற மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை வடபழனி முருகன் கோவில், மதுரவாயில் உட்பட பல்வேறு இடங்களில் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டி அவரது ரசிகர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது. இதனை மீறினால் 50 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் இன்று முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களிடம் 50 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் சஞ்சய் அரோரா தெரிவித்துள்ளார். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் சஞ்சய் அரோரா கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் ஜூன் 20ஆம் தேதி மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாணவி நித்யா, கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்த ரம்யா, சேலம் மாணவி சங்கீதா, சென்னை மாணவி ஹரிணி, செய்யாறு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மின்னலா தேவி ஆகியோர் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளனர். நெல்லையை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் சதாம் உசேன், ராஜபாளையத்தை சேர்ந்த பொன்மணி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாக்யஸ்ரீ உட்பட 11 பேர் 495 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவ மாணவியருக்கு வரும் ஜூன் 20ஆம் தேதி மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூன் 29 முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை சிறப்பு துணைத் தேர்வு நடைபெறும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.